இப்போ வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அதில் வந்து ரஜினி சார் உடன்பாடு கிடையாது. காரணம் ஒரு ப்ராஃபிட் வந்து அதை 3-4 ஷேராக பிரித்து பண்ணுறதுக்கான விஷயங்களை ஒருத்தர் உதவி பண்ணுறது வந்து வேஸ்ட் ஆகிடும். அது ஒருத்தருக்கு முழுசாக கொடுத்தா தான் அது வந்து பயனடைவாங்க. நீ ஒரு சாப்பாடை வாங்கி 4 பேர் சாப்பிட்ணும் எப்படி பசி அடங்கும்? ஒருத்தர் கொடுத்தா பசி அடங்கும் போதுமாங்க. அதுதான் விஷயம். அப்போது இந்த டைரக்ஷன் வந்து பண்ணும்போது அந்த டைமிங் வந்து இழுக்குது அவருக்கு. நெக்ஸ்ட் இயர் இதெல்லாம் முடிச்சுட்டு வெளில வரும்போதே அவர் ஏப்ரல் மே ஆகிடும். அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி கணேஷ் ரஜினி சாரை வச்சு பண்ணுங்கிறது வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகும். அப்போ மூக்கித்தேம்மன் 2 நீங்கள் முடிச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சுந்தர்சிக்கு இருக்குது. அதுதான் முறையும் கூட. நீ ஒரு படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இன்னொரு படத்துக்குள்ளே போக முடியும். நீ அதில் அண்டர் ப்ரொடக்ஷன்லேயே வந்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நீ விட்டுட்டு வர முடியாது. கோ டைரக்டர்லாம் அந்தளவுக்கு பண்ண முடியாது. நீ நம்பிக்கை விட முடியாது. ப்ரொடியூசர் பல கோடிகளை அரைச்சிருக்காங்க. அந்த கோடிகளை ரெக்கவரி பண்ணி கொடுக்கணும் டைரக்டர் தலையில் தான் இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளே என்ன மாதிரி மெத்தடில் பண்ணியிருக்கிறது சுந்தர்சி தான் தெரியும். அதில் சிஜி ஒர்க் நிறையா இருக்குது, கிராஃபிக்ஸ் ஒர்க் நிறையா இருக்குது. அதில் ஆனால் சார் இதெல்லாம் சுந்தர்சி அவர்களுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா? நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்னும் இருக்குது, இதை முடிக்கிறதுக்கு இவ்வளோ டைம் ஆகும். ஆனால் இவங்க கொடுத்த அறிக்கையிலே பார்த்தோன்னா 2027 பொங்கல் ரிலீஸ்னே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தானே சுந்தர்சி கமிட் பண்ணாரு. இப்போ ஏன் பேக் அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான இல்லை அதுதான் என்ன காரணம்னா